ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதே முறையில் இந்த வெங்காய புளிக்குழம்பை செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சின்ன வெங்காயம் வைத்து செய்யும் புளிக்குழம்பிற்கு இந்த அளவு புளியை 10 நிமிடம் ஊற வைத்து விடலாம். இந்தளவு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து விடலாம். சின்ன வெங்காயத்தை இந்தளவு உரித்த பின் குழம்பை தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காய புளிக்குழம்பு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு உளுந்து இந்தளவு பொரிந்து வரவும் காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். ஒரு பச்சை மிளகாய் குறுக்கே கீறி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்தளவு நன்றாக வதங்கி வரவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் தக்காளியை நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே குழம்பிற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்கிய பின்னர் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஊற வைத்த புளியை நன்றாக கரைத்து தண்ணீரை சேர்த்து விடலாம். இந்த அளவு புளி தண்ணீர் சரியாக வரும். புளி தண்ணீர் சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்ப்பதால் புளிக்குழம்பு மிக சுவையாக இருக்கும். வெல்லம் சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். 10 நிமிடம் ஆகிவிட்டது. புளிக்குழம்பு அருமையாக ரெடி. இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் கறிவேப்பிலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான வெங்காய புளிக்குழம்பு அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதே முறையில் இந்த வெங்காய புளிக்குழம்பை செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். சூடான சாதத்துடன் இந்த வெங்காய புளிக்குழம்பை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். வெங்காய புளிக்குழம்பிற்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் வடகம் வைத்து கொடுத்தாலே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூடான சாதத்துடன் இந்த சுவையான வெங்காய குழம்பை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லேட் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த வெங்காய புளிக்குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.